வைத்தீஸ்வரன் கோவிலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விவசாயிகள் மற்றும் மீனவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரின் குறைகளை கேட்டறிந்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த 7ஆம் தேதி முதல் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தேர்தல் பரப்புரை சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். இதில் அதிமுக ஆட்சியின் சாதனைகளை எடுத்துரைத்து அதிமுகவுக்கு ஆதரவு திரட்டி வருகிறார். இந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தின் வைத்தீஸ்வரன் கோவிலில் இன்று அவரது மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் விவசாய சங்கங்கள், மீனவர் நல கூட்டமைப்புகள், வர்த்தக சங்கங்கள், கட்டட தொழிலாளர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு சங்கங்களின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு தங்களது குறைகளையும் கோரிக்கைகளையும் தெரிவித்தனர். அவற்றை கவனமாக கேட்டறிந்து அவர்களுடன் கலந்துரையாடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உறுதியளித்தார். ஏன்னா அது விவசாயிகள் நிறைந்த பகுதியாக இருக்கிற காலத்தில் விவசாயிகளுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள், இல்லங்கள், இன்னல்கள் இதையெல்லாம் இங்கே தெரிவித்திருக்கிறீர்கள். நீங்கள் மனுவாகவும் கொடுத்திருக்கிறீங்க. அதனால் அதையெல்லாம் நாங்கள் உள்வாங்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு எந்தெந்த வழியில் உதவி செய்ய முடியுமோ, நன்மை செய்ய முடியுமோ அதையெல்லாம் திட்டமிட்டு நாங்கள் செயல்பட்டோம். எந்தெந்த டைமில் செக் டேம் கட்டணும், எந்தெந்த டைமில் எந்தெந்த இடத்துல கால்வாய் தூர்வாரம் என்றெல்லாம் கணக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, கால்வாய் தூர்வாய்கின்ற பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு IAS அதிகாரி நியமிச்சாங்க. அந்த வட மாவட்டத்திலிருந்து அங்கே இருக்கிற பொறியாளர்களுக்கு அனுப்பிச்சு போய் சூப்பர்வைசர் பண்ணணும், எல்லா கால்வாயும் போட்டோ எடுக்கணும். அப்படி நேரடி பார்வையில் நாங்கள் வச்சிருந்தோம். அதனால தான் கடைமுறை வரைக்கும் தண்ணி போச்சு. இப்போ கடமுறை பைக்கெல்லாம் தண்ணி வரலைன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆகவே நாங்கள் ஒவ்வொரு முறையும் என்னுடைய டேபிள், நானே பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்ததுனால டெய்லி என்னுடைய லிஸ்ட் வரும். ஒரு அணையில் எவ்வளோ நீர் இருக்குது, எந்தெந்த இடத்துல எவ்வளோ பாசனத்துக்கு தண்ணி திறக்கப்படுது, எதில் எவ்வளோ பாசனம் பெறுது, இல்லை யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களா, கம்ப்ளைண்ட் பண்ணால் அது என்ன கம்ப்ளைண்ட், அது என்ன தீர்வு காணணும், அது எந்த கண்காணிப்புடையார் கீழ் வருது, இதையெல்லாம் நாம் கண்காணித்து உடனுக்குடன் அந்த பிரச்சனையை தீர்த்த காரணத்தினால்தான் கடைமுறை வரை தண்ணீர் சென்றது, நல்ல விளைச்சல் கிடைச்சது.